சூப்பர் விங்ஸ் 30 days 30 இன்ஃபர்மேஷன் சேலஞ்ச்ல இன்னைக்கு ரொம்பவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மிகவும் வேதனையான ஒரு விஷயங்க, பாலியல் வன்கொடுமை. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு தலைப்பு அப்படின்னு கேட்டா இதுதாங்க. அதுலயும் சைல்ட் அபியூஸ். குழந்தைகளுக்கு என்னங்க தெரியும்? வானத்திலிருந்து நடக்கும் நிலா, இல்லனா நடக்கும் சிரிக்கும் மலர், அப்படிதானே நம்ம அதை கொஞ்சுவோம். அந்த குழந்தைகளுக்கு எதிரான இந்த வன்கொடுமையை பொறுத்துக்கவே முடியாதுங்க. எங்கேயோ நடந்த விஷயம் அங்க இங்க தாண்டி வாசல் வரைக்கும் வந்துருச்சுங்க. நம்ம வீட்டுக்குள்ள வர அளவுக்கு காத்திருக்கணும்னு அவசியமே இல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்தா நிச்சயமா அதை இரும்பு கரம் கொண்டு தடுக்க முடியும். தன்னோட குழந்தைகிட்ட எங்க போய் விளையாடணுமா, என்ன விளையாடுனீங்க அப்படின்னு ஒரு அம்மா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அம்மா, நான் எப்பவுமே விளையாடுற இடத்துலதான் விளையாடினேன், நாங்க எல்லாருமே தான் போனோம். ஆனா அந்த அண்ணா பண்றது எனக்கு பிடிக்கலம்மா, அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கம்மா, பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் தொடுறாங்கம்மா, எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு அழுதுகிட்டே அந்த குழந்தை சொல்லிருக்கு. வலிக்குதுமான்னு வேற அழுது இருக்கு. இதை கேட்கும் போது ஒரு தாயோட மனசு எப்படி நொறுங்கி போகும். அதே மாதிரி தாங்க நாம எல்லாருமே கூட ஒரு தாய் தானே. ஒரு தாயா, ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனா, ஒரு தங்கச்சி, இதை எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதனால தயவு செஞ்சு ரொம்ப கவனமா இருங்க. குழந்தைகளுக்கு முதலாவது அவங்களுடைய பாடி சேஃப்டி, அவங்களோட பாடியில என்ன சேஃப்டி எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுங்க. குட் டச் எது, பேட் டச் எது, வெரி வெரி பேட் டச், ஈவன் டோன்ட் டச் அப்படின்ற ஒரு சிஸ்டமே இப்ப கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு குட் டச் பேட் டச், டோன்ட் டச்? ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு தெரியறது இல்ல, இவங்க நம்ம நல்லவங்க, இவங்க நம்ம மாமா, நம்ம அத்தை, நமக்கு தெரிஞ்ச அண்ணா, நமக்கு தெரிஞ்ச அக்கா தானே அப்படின்னு அவங்க மனசு விட்டு பழகுறாங்க. அத அந்த எதிரில இருக்கிற அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நம்ப மாட்டீங்க, உலக அளவுல 4 பெண் குழந்தைகளுக்கு ஒரு பெண் குழந்தை பலியாகிறா இந்த பாலியல் வன்கொடுமைக்கு. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இல்லைங்க தொல்லை, ஆண் குழந்தைகளும் 13 ஆண் குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை பலியாகிட்டு இருக்கு. அதனால இத ரொம்ப வேகமா நம்ம தடுத்தே ஆகணும். இப்ப ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுது அப்படின்னா தனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல கூட தெரியாத ஒரு வயசுல அது எப்படி அதை ஷேர் பண்ணும், யாருக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும்? அது இல்லாம அது மிரட்டப்பட்டிருக்கும், நீ இதை செய்யக்கூடாது, நீ சொன்னீங்கன்னா உங்க அப்பா அம்மாவை கொன்னுடுவேன், இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால அவங்க ட்ரஸ்டட் பீப்புள் யாரு? அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அவங்களோட டீச்சர்ஸ், இவங்களை மட்டும் கொஞ்சம் அவங்க கிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்க. அதுக்குதான் சொல்றது, நீங்க தயவு செஞ்சு உங்க குழந்தைங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஒவ்வொரு நாளோட எண்ட்லயும் குழந்தைங்களோட கலந்து பேசுங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, எங்க போனேன் அப்படின்னு. அந்த மாதிரி பேசுறதுனாலதான் பல விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பண்றது? ஷோ கடவுளே அப்படின்னு தலையில அடிச்சுட்டு அப்படியே ஓரமா உட்காந்துட வேண்டாம். டோன்ட் வரி. 14417 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்மளை விட அதிகமா நம்ம குழந்தைங்க போனை யூஸ் பண்றாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா இருந்தா இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம தமிழக அரசு நம்ம எல்லாருக்காகவும் தான் இந்த வன்கொடுமைக்கு எதிராக நமக்கு தேவையான தீர்வுகளுக்காக, உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளுக்காகவும் தான் இந்த நம்பர் அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எங்க சூப்பர் விங்ஸ் ஃபவுண்டேஷன்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும் இன்டர்ன்ஷிப் போறாங்க எங்க டீச்சர்ஸ். அவங்க மூலியமா குட் டச், பேட் டச், வெரி பேட் டச், இந்த எண்களை எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்க கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப உங்க குழந்தைங்க திடீர்னு வழக்கமா உங்களுடைய ரொம்ப தெரிஞ்ச உறவினரா இருக்கலாம், யாரோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டு நெய்பர்ஸா இருக்கலாம், அவங்க கூட போக மாட்டேன், அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா கம்பல் பண்ணி அனுப்பிலாம் வைக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்க எதை சொல்ல வராங்கன்னு அவங்களுக்கு காது கொடுத்து கேளுங்க. நேத்து வரைக்கும் போனல இன்னைக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மிரட்டுறாங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்து குழந்தைங்க போறாங்க. நேத்து வரைக்கும் பழகின ஒரு குழந்தை இன்னைக்கு ஏன் அவங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னா, அவங்களை ஏன் தவிர்க்குது அப்படின்னா தயவு செஞ்சு கவனமா இருங்க. இதுக்காக ஆல் தி கேசஸ் இப்படிதான் இருக்கும்னு இல்ல. சோ குழந்தைங்களோட சோசியல் இமோஷனல் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பீடோபீலியா அப்படிங்கிற ஒரு மோசமான பிஹேவியர் இருக்கிற மனுஷங்களால குழந்தைகளா பார்க்க முடியாது. அவங்கள ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டா தான் பார்ப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம கருணை எதிர்பார்க்க முடியாது. சோ நம்ம குழந்தைங்களை நாம தான் சேஃப் அண்ட் செக்யூர்டா பாதுகாக்கணும்.